ஹாய், என்னோட நேம் பார்த்தீங்கன்னா அமுதா சுரேஷ். நான் மூணாரில் இருந்துட்டு ஆக்சிஸ் இந்தியாங்கிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நான் இப்போ வந்து பெஸ்ட்டாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே நான் எப்படி போனேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் இஷ்யூக்கு வேண்டிட்டு தான் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு பேக்கேஜ் மட்டும்தான் நான் வந்துட்டு எடுத்து உள்ளே போனேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு கர்ப்பப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கு சொல்யூஷனுக்கு வேண்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ நிறைய கர்ப்பப்பை எடுத்தே ஆகணும், நீர் கட்டி இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு மாதத்துல நான் 3 பிரசவம்லாம் நான் ப்ளீடிங் வந்து ஆகுவனாக இருந்துச்சு. நிறைய வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு குழந்த உண்டாகுனதுலேருந்தேவும் நான் வந்துட்டு நிறைய இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் வந்து எனக்கு இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு நான் மந்த்லி எப்படி போனாலும் 5000 10,000 நான் வந்துட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டெஸ்ட்டு, தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் இந்த ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஹாஸ்பிட்டலில் வச்சு சண்முக பிரியா திருப்பூரில் இருக்காங்க அவங்க. நான் மூணாறு, அவங்க திருப்பூரில் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு இந்த பிரச்சனையை வந்துட்டு பக்கத்து பெட்டில் இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து என்னோடய இது வந்து நான் ப்ராப்ளம் வந்து அவங்கள்ட்ட வந்து சொன்னப்போ, அவங்க எனக்கு ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டு, இதை மன்னிக்க நான் ஒரு கம்பெனியில் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். நீங்கள் அந்த நாப்கினுங்கிற விஷயத்த நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து அந்த விஷயத்தில் ஜஸ்ட் ஒரு 3 மாதம் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ராப்ளம் சொல்யூஷன் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய ப்ராப்ளம் இருக்காது, சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு ஒரு 10 வருஷமாக நான் வந்துட்டு இந்த பிரச்சனையில் வந்துட்டு தீர்வு கிடைக்காம நான் இருந்ததுனால, எவ்வளவோ மந்த்லி நான் வந்துட்டு 5000 10,000 செலவு பண்ணுறோம் இல்லையா, யாரோ எவரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை ஏன் விசுவாசி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு வாங்கி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ நான் ஹெல்த் இஷ்யூவாக நான் நல்லாயிட்டேன். நானும் ஒரு கூலி தொழிலாளியாக, இது என்னோடய தோட்டம், ஏலக்காட்டில் தான் நானும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் ஒரு 3 வருஷம் நான் திருப்பூரில் போய் இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிச்சு. நானும் சாதாரண ஒரு கூலி பெண்ணாக இருந்து இப்போது அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஆயிருக்கேன். வீக்லி வந்துட்டு நான் இன்கம் ஏர்ன் பண்ணி இப்போது என்னோடய குழந்தைங்களுக்கு என்னோட ஓன் இன்கமில் என்னோடய பசங்களுக்கு நான் வந்து முடியெடுக்கிற ஃபங்க்ஷன் கூட பெஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருக்கேன். இதை மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எங்கே இருக்குது, வெளியில் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. என்றைக்கும் கூலியாக இருக்கிறவங்க கூலிக்காரங்களாக வீக்லி இன்கம் வாங்குகிறோம். அது வாங்குறது தெரியாது, ரிட்டர்ன் செலவாகுறதும் தெரியாது. ஆனால் நமக்குன்னு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்ணுங்கள். உங்களில் நானும் ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு கூலிக்காரியாக இருந்து, இன்றைக்கி ஒரு கம்பெனியோட இந்த பார்த்தீங்களா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நான் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக நான் வந்துட்டு இப்போ இருக்கிறேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, படிச்சுட்டு நல்ல இன்கம் இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், அதில் ஒரு இன்கம் கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு இன்கம்க்கு வேண்டிட்டு நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் வீக்லி நம்மளோட ஃப்ரீ டயத்தில், மொபைல் யூஸ் பண்ணுற டயத்தில் நம்ம அந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வீக்லி இன்கம் எடுக்கலாம். என்ன மாதிரி நீங்களும் பெஸ்ட்டான இன்கம் எடுத்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாம். இந்த வாய்ப்பு வந்துட்டு எல்லோரும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நானும் இருக்கேன். மூணாரில் இருந்துட்டு அமுதா. தேங்க்யூ டு ஆல். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க சண்முக பிரியா, என்னோட சிஇடி வீரகணேஷ் சார், பேச்சுமுத்து சார், பாலமுருகன் சார், விபி அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். axisiindia.com ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நானும் அமுதாங்கிற பிள்ளை இந்த மூணாரில் இருந்துட்டு ஒரு கூலிக்காரியாக இருந்தவ இன்றைக்கி நான் பெஸ்ட்டாக இவ்வளோ போல்டாக நான் பேசி இருக்கிறேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு தான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளுக்க இருக்குது, நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் இருக்காங்க, நிறைய சம்பாரித்தவங்க இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக மூணாரில் நான் எடுத்து பண்ணுறதுக்கு போது நிறைய ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பி மூமெண்ட்டு உங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கிறேன். பெஸ்ட்டாக வாங்க. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.